அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தாலும் பஞ்சாங்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய வகைகள் இருக்குது பஞ்சாங்கம். ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு முறையான பஞ்சாங்கத்தை பயன்படுத்துது. தமிழகத்தை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்கள் அப்புறம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரபலமாக இருக்கும். ஏன் வாக்கிய பஞ்சாங்கம் பிரபலமாக இருக்கணும்? திருக்கணிதம் இருக்கல, எல்லாருமே திருக்கணிதம் ஏற்றுக்கலாம். ஏன் வாக்கியம் அப்படின்னா பழமைவாதிகள் வாக்கியத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். ஒரு விஷயத்த உதாரணமாக நெருப்புனா விரலை வச்சு பார்த்தா தான் அந்த சூடு தெரியும். தேனன் நக்கி பார்த்தா தான் அந்த இனிப்பு தெரியும். அது மாதிரி வாக்கியத்துக்குள்ளே போய் அதை அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக தப்பான்னு தெரியும். 2010 ஜோசியத்துக்கு வர 2023 வரைக்கும் திருக்கணித பிரகாரம் தான் ஜாதக பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும். நிறைய இடங்கள் சரியாக வரல, என் ஜாதகத்துக்கு நிறைய விஷயங்கள் பொருந்தலை. இப்போ என்னன்னு தேடும்போது வாக்கியத்தில் முறையில் பார்க்கணும்னா வாக்கியத்துக்கு சாஃப்ட்வேர் இல்லை. வாக்கியத்துக்கு நிறைய பேர் போகாததுக்கு ஒரு காரணம் அங்கே சாஃப்ட்வேர் இல்லை. இப்போ தான் சாஃப்ட்வேரில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாக்கிய கணிதம் என்பது சாஃப்ட்வேர் இல்லாமல் போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த அத்தனை வருஷம் பஞ்சாங்கம் வேணும். பெரும்பாலும் ஜோசியமே கையில் போடுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா உட்காந்துருக்கேன் சொல்லிக்க முடியாது. ஆனால் சாஃப்ட்வேர் வேணும். எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்குது. அப்போ சரியாக வராத ஜாதகங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணுறேன். உதாரணமாக வாக்கியப்படி திருக்கணிதப்படி 5ஆம் அதிபதி புதன் போய் 8க்கு போயிடுறாரு. லவ் ஃபெயிலியர் ஆகணும். ஆனால் லவ் மேரேஜ் பண்ணுது. எப்படி? வாக்கிய பிரகாரம் அந்த புதன் 7ல் இருக்காது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மெயினாக சனியும் புதனும் இடம் மாறுறது தான். சனியும் புதனும் நிறைய மாறுவாங்க. அதான் மெயினாக அங்கே வேலை செய்யும். சரி, அடுத்து இன்னொரு ஜாதகம் கும்பலக்னம். வாக்கிய பிரகாரம் 12 செவ்வாய், மகரத்தில் செவ்வாய் உச்சம். திருக்கணித பிரகாரம் 11 செவ்வாய். இந்த 12ஆம் செவ்வாய் என்ன வந்து லக்னாதிபதியை பார்த்து சின்ன பையன் திடீர்னு சந்திரமுகி மாதிரி அவங்க தாத்தா மிரட்டுறான். வீட்டில் உங்களை பூரா மிரட்டுறான். பேய் பிடிச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே 11 செவ்வாய் இருந்தால் அந்த வேலைக்கு வாய்ப்பே இல்லை. 12 செவ்வாய் என்ன பண்ணுது? லக்னாதிபதியை பார்த்து இந்த 12 பாருங்க, பேய் பிடிக்கிற பாவமே 8, 12 தான். பேய் பிடிக்கணும்னா 12ஆம் பாவம் வேலை செய்யணும். 12ஆம் பாவம் நடுநிசி தூங்கக்கூடிய பாவம், சுடுகாட்டு பக்கம் போகக்கூடிய பாவம் போல 12ஆம் பாவம் இருட்டு. அந்த 12ஆம் பாவம் தான் 8, 12 தான் பேய் பிடிக்க பாவம். இதில் 3ஆம் பாவம் சேர்ந்ததுன்னா அந்த பேய் பிடிக்கிறது கண்டிப்பாக நிகழும். 3, 8, 12 பேய் பிடிக்கக்கூடிய அமைப்பில் வந்துடும். இங்கே அந்த பையனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி பேசுகிறான். திருக்கணித பிரகாரம் 11 தான் இருக்கு. 11க்கு செவ்வாய் நல்லது தான் பண்ணணும். நல்லதை பண்ணலன்னு பரவாயில்ல, இப்படி பேய் எப்படி விஷயம் பண்ணக்கூடாதுல்ல. போய் அந்த பையனுக்கு பேய் ஓட்டுறது அமானுஷம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்க விரும்ப இப்போதைக்கு வேண்டாம். அப்படி விஷயங்களை பண்ணி அந்த பையனை ரெடி பண்ணி மறுபடியும் இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி நிறைய ஜாதகங்கள் அது நவாம்சத்துலாம் அட்டகாசமாக அது மாறி இருக்கும். அழகுதான் சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆய்வு பண்ணும்போது ஜாதகம் தவறாக வருது அப்படின்னு தெரியுது. திருக்கணிதம் பாக்கியம் பார்க்குறப்போ வித்தியாசம் வருது. முடிஞ்ச வரைக்கும் கணக்குகளை வைத்து பலனை பார்க்காதீங்க. பலனை வச்சு கணக்கை சொல்லுங்கள். விசாகம் 3ஆம் பாதத்துக்கும் அனுசம் 3ஆம் பாதத்துக்கும் அனுசம் 4ஆம் பாதத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தர் வராரு, அவருக்கு அனுசம் 3ன்னு திருக்கணிதம் சொல்லுது, அனுசம் 4ன்னு வாக்கியம் சொல்லுது. அனுசம் 4னா சந்திரன் வர்க்கோத்தமாயி நீசமாயிருவார் நவாம்சத்தில். அனுசம் 3னா குலாத்தில் இருப்பார். வந்ததுலேருந்து புலம்புறாரு. இந்த புலம்புங்கிற வார்த்தை வந்துட்டாலே சந்திரன் நீசம். முதல் அது ஒன்று. ரெண்டாவது இந்த புலம்புறத நிறுத்தவே இல்லை, அது விருச்சியம். அங்கேயே கன்ஃபார்ம் ஆயிரும், ஓகே வாக்கியம் தான் வேலை செய்யுது அப்படின்னு. இது மாதிரி நிறைய பேருக்கு பலன்கள் மூலமாகவே நான் வாக்கியம் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கேன். அதனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கிறோம். ஏற்கனவே சொன்னது தான், சயின்ஸ் அப்படிங்கிறது 300 வருடத்துக்குள்ளே தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 300 வருடத்துக்குள்ளே தான் வானம் ஆராய்ச்சிக்கு உட்படுகிறது. இந்தந்த கிரகங்கள் இங்கெங்கே இருக்குங்கிற கண்டுபிடிக்கிறீங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாலே செவ்வாயோட நிறம் சிகப்பு அப்படின்னு எழுதி வச்சிட்டான். குருவின் நிறம் மஞ்சள் அப்படின்னு எழுதி வச்சிட்டான். நீங்கள் இப்போ தான் அதை கண்டுபிடிக்கிறீங்க. குருவை சுற்றி மீத்தேன் வாய் இருக்கு, அதனால குரு மஞ்சள் நிறமாக தெரிவார் அப்படின்னு. வேத பூமி, கர்ம பூமி, ஞான பூமி இந்தியா. அது
தமிழ்நாடு சித்தர்களின் ராஜ்யம். தமிழ்நாட்டு சித்தர்கள் கண்டுபிடிக்காத விஷயம் எங்கேயுமே இல்லை. மண்ணை பொண்ணாக்குறதுல இருந்து பொண்ணை மண்ணாக்குற வரைக்கும், பேனை பெருமாளாக்குற வரைக்கும் எல்லா விஷயமும் செஞ்சவங்க நம்ம சித்தர்கள். அவங்க தெரியல, அவ்வளவுதான். இது சித்த பூமி. அதனால சயின்ஸு அது இதுங்கிற இந்த புட்டாவை பூரா ஓரம் கட்டி வச்சுட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அமாவாசை என்னைக்கு வருது, பௌர்ணமி என்னைக்கு வருது, கிரகணம் என்னைக்கு வருது எழுதி வச்சுட்டு போயிட்டான். நம்ம இப்போதே அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ 300 வருட கண்டுபிடிக்கப்பட்ட 300 வருடமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சயின்ஸை வச்சுக்கிட்டு 5000 வருட பழமையான ஜோதிட முறையோட போட்டி போடக்கூடாது. அப்போ வாக்கியம் என்பது 5000 வருடத்துக்கு 5000 வருடமாக கண்டுபிடிக்கப்பட்டது. 5000 வருடத்துக்கு முன்பும் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம அப்போ தோராயமாக 5000 சொல்லணும். அப்போ அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? தங்களின் ஞானத்தின் மூலமாக உட்கார்ந்த இடத்துல இருந்து சந்திரனையோ சூரியனையோ பார்க்கக்கூடிய பவர், நேரில் வச்சு பார்க்கக்கூடிய பவர், நேரில் போய் பேசக்கூடிய பவர், அப்படியே பார்த்துருப்போம். எத்தனையோ சரித்திர நாடகங்கள், புராண நாடகங்கள், தெய்வ படங்கள் பார்த்துருப்பீங்க. சில விஷயங்கள், நிறையா விஷயங்கள் சரியாக தான் இருக்கும். நமக்கு மேலே சொர்க்கம்னு ஒரு விஷயம் இருக்கா, செத்தா தான் சார் தெரியுமா கேட்கக்கூடாது. ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு ஒரு வருஷங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறாங்க. சில விஷயங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்திரன் இருக்காரா? இருக்கார். இந்திர சபை இருக்கா? இருக்கு. நட்சத்திரங்களுக்குள்ள இது எல்லாமே பரவி விரிஞ்சு கிடக்கு. நமக்கு அது தெரியல, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த அது 27 நட்சத்திரங்களோட கதைகளுக்குள்ள போனீங்கன்னா அப்படியே அற்புதமாக இருக்கும். 27 நட்சத்திரங்கள் கதைகள் எடுத்துட்டோம்னா ஜோதிடம் 100க்கு 100 உண்மைன்னு நம்ம நிரூபிக்க முடியும். ஜோதிடம் நிரூபணத்துக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா ஜோசியத்துக்கு தலைவர் யார் அப்படின்னா மேலே இருக்கிற மும்மூர்த்திகள் தான். நம்மளாம் கிடையாது. நம்மளாம் என்ன சொல்கிறது, சப்ப பீஸ். நம்மகிட்ட ஒரு விஷயம் இல்லை. அதனால் ஆச்சா பூச்சாலும் குதிக்கூடாது. அதை சொன்னேன், இதை சொன்னேன், நடந்துச்சு அப்படின்னா தெய்வ அனுகிரகத்தில் நடந்துச்சு. உங்கள் வாக்கு பலமும் கிடையாது. அதுவும் தெய்வ அனுகிரகம் தான். தெய்வம் சொன்னால் நடக்கும், ஏன்னா அதுவும் நடக்காது. ஆக இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல 99% 100% சரியாக தான் வருது. அதனால தான் நான் 13 வருடமாக இருந்த அந்த திருக்கணத்துக்கு இருந்து அப்படியே வாக்கியத்துக்கு வந்து இப்போ கடந்த 5 வருடமாக அந்த வாக்கியம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அப்படியே முழுசாக ஏற்றுக்க வேணாம். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி தெரியணுமே சார் அப்படின்னா கேட்கக்கூடாது. நவாம்சம் பார்க்க தெரியாத ஜோதிடர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க, எனக்கு தெரியும். அதனால் தெரியல சார்ங்கிறதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. செக் பண்ணி பாருங்க. விதண்டாவாதம் பேசாதீங்க. ஏன்னா ஜோதிடம்ங்கிறது சும்மா நீங்கள் சொல்கிற மாதிரி A+B ² A²+B² கணக்கு கிடையாது. இது தெய்வத்தோட கணக்கு. சரிங்களா? இந்த நவாம்சத்தை அமைச்சாங்கிற ஒரு விஷயத்தோட ஆழத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாலே அப்படியே பிரமிச்சு போயிருவீங்க. நவாம்சத்துக்குள்ள அவ்வளோ சூட்சுமம், வர்க்க சக்கரங்களுக்குள்ள அவ்வளோ சூட்சுமங்கள் அடங்கியிருக்கு. நம்ம அதை தொடுறதே கிடையாது. ஸோ பஞ்சாங்கம் அப்படி எடுத்தீங்கன்னா 2 பஞ்சாங்கத்தை அனலைஸ் பண்ணுங்க. பாக்கியம் தான் வேலை செய்யுதுன்னு நான் நிரூபிக்க முடியும். என்னால் எங்கே வேணாலும் அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு நிரூபிக்க முடியும். ஜோதிடம் நிரூபணத்துக்கு அப்பாற்பட்டது. நிரூபிக்க போனே தப்பாக தான் போகும். சரிங்களா? அதனால 2யுமே அனலைஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.